அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம செத்ரான்ஸ் வந்து கிக் ஆஃப் பண்ணி, ஏன்னா செத்ரான்ஸோடைய டாக்ஸ் தான் இப்போ பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. இப்போ இங்கே செத்ரான்ஸ் இன்ஜுரி ஆயிருக்காரு. ஸோ செத்ரான்ஸோட ஓஜி பிளான் இல்லை, சம்மர்ஸ்லாமில் அவரை வச்சு என்ன பண்ணலாம் டபிள்யூ பிளான் பண்ணியிருந்தாங்கன்றதை ரீசெண்டாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி டிஎன்ஏ அவங்களுடைய ஸ்லாமரியை வந்து பார்த்தீங்கன்னா நடத்தியிருக்காங்க. அதில் என்ன நடந்திருக்குன்றதையும் வந்து பார்ப்போம். அண்ட் ஆல்சோ டபிள்யூ ஒரு லைவ் இவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தி முடிச்சிருக்காங்க. பல சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நிறைய அப்டேட்ஸ் டீகோட் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக டீகோட் பண்ணி விடுவோம். ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்போ தான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட் ஸ்வீடாக பெரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் மாதிரி நம்ம கம்பெனி சிலங்கோட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் குத்திச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி, ஓகே, நம்ம டைம் யூஸ் பண்ண வீடியோக்குள்ள ஸோ பெரிய கரண்ட்டாக டபிள்யூ பிராக் லெஸ்னரை பேன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு சில ரூமர்ஸையும் அட்ரஸ் பண்ணியிருக்காரு நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக நம்ம டீகோட் பண்ணி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும், மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கரண்ட்டாக நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அப்டேட்ஸ் வந்து கிக் ஆஃப் பண்ணி விட்றோம் டபிள்யூ லைவ் இவெண்ட்லேருந்து. இப்போ கரண்ட்டாக டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ டவுன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. சூப்பர் ஷோ டவுன் லைவ் இவெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. கார்பஸ் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நடத்திருக்காங்க. இப்போ கரண்ட்டாக லைவ் இவெண்ட்டோட மெயின் இவெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ், ராண்டி ஆர்டன், ஜேக்கப் ஃபோர்ட் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீமாக இணைஞ்சு நம்மளுடைய ஃபேமிலி ட்ரீ, அதாவது நம்மளுடைய சோலோ சிகோவா, ஜேசி மெட்ரோ, டாங்காலுவா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபேஸ் டீம் கோடி ரோட்ஸ், ராண்டி ஆர்டன், ஜேக்கப் ஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. இது அண்ட் ஆல்சோ இது மெயின் இவெண்ட்ல நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. நம்மளுடைய ஜிம்மி யூசோக்கும் காமன் யூஸ்மான ஸ்ட்ரீட் ஃபைட் நடந்திருக்கு. இதில் ஜிம்மி யூசோ வின் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்சும் நடந்திருக்கு. குந்தர் அவருடைய டைட்டில் நம்மளுடைய பென்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரீட்டைனும் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஒயிட் சிக்குக்கும் மெஷின் கன்ஸ் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ஸானுக்குமான ஒரு 8 மேன் டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இதில் ஒயிட் சிக் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ லைரா வெல்கிரியா வர்சஸ் பேலிக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைரா வெல்கிரியா வின் பண்ணியிருக்காங்க. கூடவே நம்மளுடைய எல்ஏ நைட் வர்சஸ் பிரான்சன் நீட்டுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட் வின் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஷார்லட் ஃபேருக்கும் நம்மளுடைய ரெகுலர் யூஸ்மான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இதில் ஷார்லட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரியா ரிப்ளையும் யூஎஸ்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீமாக இணைஞ்சு நம்மளுடைய டபிள்யூ வேர்ல்ட் சாம்பியனான நம்மளுடைய நியோமியும் நயாஜாக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ரியா ரிப்ளை யூஎஸ்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிங் ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நயாஜாக்ஸுக்கு கனெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைவ் இவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இந்த சூப்பர் ஷோடவுனில் இதான் நடந்திருக்குன்றதை ரெஃபர் பண்ணி ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏயோட ஸ்லாமிவர்சரி இப்போ ரிலேட்டட் பார்த்துடலாம். ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ஸ்லாமிவர்சரியை வந்து பார்த்தீங்கன்னா நடத்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் நம்மளுடைய ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆயிருக்காரு. ஏஜே ஸ்டைல்ஸ் அப்பியரன்ஸ் ஆனார். அதுக்கான ஒரு சில டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயோட எக்ஸ் டிவிஷன் சாம்பியன்ஷிப் டிஃபனாக இருந்துச்சுல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணார் நம்மளுடைய லியோன் ஸ்லேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருந்தார். ஸ்லேட்டரை கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜி ஸ்டைல்ஸ் பேசியிருந்தார். ஏஜி ஸ்டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்கிராச் பண்ணியிருந்தார். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஸ்டீல் யங்கஸ்ட் சாம்பியன். அவருக்கு 20 இயர்ஸ் ஏஜ் ஆகுது. இந்த வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காருன்றது ஏஜி ஸ்டைல்ஸ் கன்கிராச் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெகசியை நீ பிக்காக எடுத்துகிட்டு போகணுன்றதை நம்மளுடைய ஏஜி ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணியிருக்காரு. இதை பற்றி இது மட்டும் தான் பேசியிருக்காரு தலைவர். இதை பற்றி வேறு எந்த ஒரு டபிள்யூ ரிலேட்டடோ ஸோ மற்ற விஷயம் எதுவும் பேசலை. சிம்பிளாக இந்த 2 ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் நம்மளுடைய ஏஜி ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லாமிவர்சரியில் வந்து பேசியிருந்தார். கைஸ் அண்ட் ஆல்சோ வின்னர் டேக் ஆல் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. டிஎன்ஏயோட நாக் அவுட் சாம்பியனான நம்மளுடைய மாஷாவுக்கும் நம்மளுடைய என்எக்ஸ்டி உமன் சாம்பியனான ஜேசி ஜேனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. வின் பண்ணுறவங்க 2 சாம்பியன்ஷிப்பும் எடுத்துக்கிறாங்கன்றதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி தான் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. மேட்ச் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. பல இன்டர்ஃபென்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசி ஜெயின் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் பரிகாண்ட வின்னர் டேக் ஆல்னால வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயோட நாக் அவுட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பையும் என்எக்ஸ்டி சாம்பியன்ஷிப்பையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டாங்க. இப்போ வரைக்கும் ஜேசி ஜெயின் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சாம்பியனாக இருக்காங்க. அண்ட் ஆல்சோ அப்கமிங் என்எக்ஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி அவங்க அட்ரஸ் பண்ணுவாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. கூடவே இந்த ஸ்லாமிவர்சரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ரெக்கார்டாக படுத்திருக்கு. இப்போ வரைக்கும் கரண்ட் அதோட அட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 7623 ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஹையஸ்ட் அட்டெண்டட் டிஎன்ஏ ஈவெண்ட்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்ம் பண்ணுங்க. யூஎஸ்ஏல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிஎன்ஏ ஈவெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஆடியன்ஸ் அட்டெண்டன்ஸ்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மூணாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் அப்கமிங் ரா ரிலேட்டடும் பார்த்தலாம். ஸோ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ண போறாரு. நம்மளுடைய பார்லிமெண்ட்ன்றதை கன்ஃபர்ம் பண்ணியிருக்காங்க. கூட வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் வேர்ல்டு வைட் சாம்பியனான குந்தரை வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ண போறாரு. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய விமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியனாக இருக்கிற பெக்கி லிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரொபோசல், அதாவது லைரா வெல்கிரியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கண்ட சமஸ்லாம ஃபேஸ் பண்ண போறாங்களா. ஸோ அதை பற்றி நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் பேசுவாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. கூடவே சமிசேனுக்கும் கெரியன் கஸ்மான சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போகுது. ரூசோ வர்சஸ் நம்மளுடைய ஷேமஸ்க்கான சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போகுது. அண்ட் ஆல்சோ நியூ டே வர்சஸ் கிரீட் பிரதர் வர்சஸ் நம்மளுடைய எல்டபிள்யூக்கான நம்பர் 1 கண்டெண்டர் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுதுன்றதை கன்ஃபர்ம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அப்கமிங் ராவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். ஸோ மெயின் அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கோடி ரோட்ஸோட ஹீல் 10 கன்ஃபர்ம் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேக்கப் ஃபோர்ட்டுக்கு பிக் புஷ் கொடுக்க போறாங்கன்ற மாதிரி டீகோட் பண்ணி நம்ம சேனல் ஒரு அப்டேட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் காலையும் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். மறக்காம அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கரண்ட் நம்ம மெயின் அப்டேட் ரிலேட்டட் பார்த்துடலாம். மெயின் அப்டேட் நம்மளுடைய செத்ரான்ஸ் தான் தெரிஞ்சு போச்சு. இப்போ இங்கே செத்ரான்ஸோட இன்ஜுரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எஃபிஷியன்ட்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ அதை வச்சு டபிள்யூ என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்றத டீகோட் பண்ணி நம்ம சேனல் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் காலில் கொடுக்குறேன். மறக்காம அதை செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் அவுட் பண்ணிட்டு கூட இந்த அப்டேட் வீடியோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்லிங் அப்சர்வர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்சுவலி செத்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குந்தருக்கும் சிஎம் பங்குமான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் வைட் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து சமஸ்லாம் நடக்க போதில்ல. அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸை கேஷ் இன் பண்ண வைக்கலாம்ன்ற மாதிரி வந்து டபிள்யூ ஒரிஜினலாக பிளான் பண்ணி வச்சிருந்தாங்களாமா. ஸ்டில் அதை மாற்றிட்டாங்களா
பண்ணுவாங்களான்றது தெரில. ஸோ ஏன்னா செத்ரான்ஸோட இன்ஜுரி எவ்வளோ எஃபிஷியண்டாக இருக்குன்றது வந்து தெரில. மேபி WWE அவரோட இன்ஜுரியை கூட வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரட்டாக கேப் பண்ணி அதுக்கப்புறமா சம்மர்ஸ்லாமில் கூட கேஷ் இன் பண்ணலான்றது வந்து ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. பட் அவரோட இன்ஜுரி எவ்வளோ எஃபிஷியண்டாக இருக்குன்றத வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோவில் செத்ரான்ஸ் பற்றி பேசின வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். நான் காலில் கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, நீங்கள் அந்த மறக்காம செக் அவுட் பண்ணுவாங்க, டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும், அதை மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ செத்ரான்ஸோட ஒரிஜினல் பிளானை பொறுத்த வரைக்கும் சிஎம் பங்குக்கும் குந்தருக்குமான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது, வேலையை சாம்பியன்ஷிப் மேட்ச். அந்த மேட்ச்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செத்ரான்ஸை கேஷ் இன் பண்ண வைக்கலாம்ன்ற மாதிரி WWE பிளான் பண்ணி வச்சிருந்தாங்களாமா. ஸ்டில் அதை ஸ்கிராப் அவுட் பண்ணிட்டாங்களா இல்லை வச்சிருக்காங்களான்றது அவருக்கு தெரியலன்றதை அந்த ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிடுங்க. ஆல்சோ வேலையை சாம்பியன்ஷிப் மேட்ச் குந்தர் அவருடைய டைட்டில் நம்ம சிஎம் பங்கு கூட டிஃபெண்ட் பண்ண போறாருன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராபபிலி இது நைட் ஒனோட மெயின் ஈவென்ட்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அங்கிட்டு ஜே ஊசோவும் ரோமன் ரெயின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீமாக நிற்கிறாங்க. ஸோ அவங்க மேட்ச் என்ன நடக்கும்ன்ற பொறுமையாக வெயிட் பண்ணி அப்டேட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். என் ஸ்க்ரீன்லேயே 2 அப்டேட் வீடியோ கூட மகன் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.